வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். எல்லாரும் எழுமென்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கவனித்திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவர் காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவரை நோக்கி, இவையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலை மேல் வந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். போதும், நம்ம அவர் உட்காருவோம். இந்த நாட்களிலே அப்பப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான சில காரியங்களை குறித்து உங்களோடு பேசும்படியாய் தேவ ஆவியானவர் என் உள்ளத்திலே பாரப்படுத்தினார். ஆகவே அதை அடிப்படையாய் கொண்டு நான் தேவனுடைய வார்த்தையை கவனித்து இந்த காலவெளியிலே உங்களோடு நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். சில நேரங்களில் சீஷர்கள் இயேசுவிடத்திலே தனித்து வந்து என்கிற வார்த்தையை நான் பார்க்கிறோம். ரொம்ப அருமையான வார்த்தை. அவர்கள் தனித்து வந்து ஆண்டவரிடத்திலே கேட்டவழியிலே சில அற்புதமான காரியங்களை தேவன் சொன்னதை நான் பார்க்க முடியும். ஆண்டவர் ஜெபிக்கும்படியாய் மலையின் மேல் ஏறின வேளையில் பேதுரு, யாக்கோபு, யோவானை தேவன் அழைத்துக் கொண்டு போய்விட்டார். மற்ற சீஷர்கள் கீழே இருக்கிறார்கள். பிசாசு பிடித்த ஒரு மகனை தகப்பன் கொண்டு வருகிறான். அவர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள், முடியாமல் போய்விடுகிறது. அதோடு அவர்கள் சாப்டரை க்ளோஸ் பண்ணவில்லை, வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நேரம் வந்தது, இயேசு வீட்டிலே தனித்து இருக்கும் பொழுது அவரிடத்திலே போய் கேட்டார்கள், எங்களால் ஏன் இது என்ன செய்யறாங்க கூடாமல் போயிட்டு ஆண்டவரே. அந்த கேள்வி ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தது. பல சத்தியங்களை அதில் உள்ளடக்கிறது. இங்கேயும் ஆண்டவர் காட்டுகிறார்கள், தேவாலயத்தை காட்டி ரொம்ப பெருமிதம் கொள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு எல்லாம் இடிக்கப்படும் காலம் வரும்னு சொல்லுகிறார். பின்பு ஒலிமலையில போய் உட்கார்ந்திருக்கிற வேளையிலே தனித்து வந்து கேட்கிறார்கள், அப்படியானால் உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளங்கள் என்ன? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டதினாலே ஆண்டவர்களை அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லல. 24ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து விவரமாய் சொல்லுகிறார். இதே காரியத்தை தான் யோவானுக்கு பத்மிதீவிலே இருக்கும் பொழுது தேவன் வெளிப்படுத்துகிறார். இங்கே சொல்லப்பட்ட காரியத்தை தான் வெளிப்படுத்தும் விசேஷத்திலே ஆண்டவர் யோவானுக்கு திரையை விலக்கி அவர் காட்டுகிறார். இங்கே வெளிப்படையாய் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்திலே அங்கே சிம்பாலிக்காக குதிரைகள் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்தும் முத்திரைகள் என்கிற காரியத்தை குறித்தும் அங்கே அடையாளப்படுத்தி அவர் சொல்லுகிறார். இரண்டும் சைமல்டேனியஸா ஒரே காரியத்தை தான் சொல்லப்படுகிற பகுதியாக நான் பார்க்கிறோம். எசேக்கியேலிலும் சில பகுதிகள் ஆண்டவர் வருகை நாட்டில் நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து எழுதப்படுகிறதை நான் பார்க்க முடியும். இதில் பல காரியம் இருந்தாலும் இதில் வாசித்த 4ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்படுகிறது. 2 வார்த்தைகள். எச்சரிக்கை என்கிற வார்த்தை ஒன்று இருக்கிறது, ஜாக்கிரதை என்கிற ஒரு 2 வார்த்தை இருக்கு. 2 வார்த்தைகளுடைய வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ஜாக்கிரதை, இன்னொன்று என்னங்க எச்சரிக்கை. ஜாக்கிரதை என்கிற வார்த்தையை பார்க்கணும். அநேக வீடுகளுக்கு முன்னாலே போட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் பப்ளிக் பிளேசஸ்ல போட்டிருக்கிறார்கள், திருடர்கள் ஜாக்கிரதை, நாய் ஜாக்கிரதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள நாய் இருக்கு, நீங்க தெரியாம வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யும், பாதிப்பு என்ன செய்யும், ஏற்படுத்தும். பப்ளிக் பிளேசஸ்ல திருடர்கள் ஜாக்கிரதை. நீங்க கவனமா இல்ல, ஜாக்கிரதையா இல்லைன்னா உங்க பர்ஸ என்ன செய்யும்,
காணாம போயிரும் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் எச்சரிக்கை என்கிற அந்த போர்டு எல்லா இடத்துல இல்ல, உயிரை போக்குகிற ஆபத்தான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். டிரான்ஸ்ஃபார்ம்ல வைக்கப்பட்டிருக்கு, அப்படித்தானா? ஒரு மண்டை ஓடும், 2 எலும்பும் போட்டு. ஏன் அப்படின்னா நீங்க எச்சரிக்கையா இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி என்ன செய்வீங்க, ஆயிடுவீங்கன்னு அர்த்தம். சோ ஜாக்கிரதை என்பது கொற்ற வித்தியாசம், அது ஒரு இழப்பை தான் உண்டாக்குது. ஆனா எச்சரிக்கை என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. வேதத்துல ஜாக்கிரதை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, எச்சரிக்கை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்கன்னு சொல்லப்படுகிறது, எச்சரிக்கை. இந்த வார்த்தை 24ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 4 முறை அவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்திலும் இந்த வஞ்சனை குறித்து அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனத்தில் அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று எழுதுகிறார். 24ஆம் வசனம் சொல்லும் பொழுது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்று எழுதப்படுவதை வாசிக்கிறோம். திரும்ப திரும்ப இந்த கடைசி நாட்களிலே நடைபெறப்போகிற அல்லது நடந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான காரியம் வஞ்சிக்கப்படுதல் என்கிற காரியத்தை வாசிக்கிறோம். தொடர்ந்து சில வசனங்களை வாசித்து இந்த வசனத்துடைய சில காரியத்தை மாத்திரம் மையமாக வைத்து உங்களோடு இந்த காலையில் நானும் நீங்களும் இந்த வரப்போற நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போவோமானால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேவ ராஜ்யத்தை இழந்து போவோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம இழந்து போய் விடுவோம். ஆகவே நாம் இந்த காரியத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவர் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். சொல்ல வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஒருவன் உங்களை வஞ்சியாதிருப்பானாக. கொலோசியர் 2:19. உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது, ஆனால் இந்த டிசெப்ஷன் வஞ்சகம் என்ன செய்விடும், நம்முடைய வாழ்க்கையில் இந்த பந்தய பொருளை இழந்து போகத்தக்கதாக அந்த வஞ்சனை ஏற்படும் என்பதாய்த்தான் எழுதப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் வாசித்தீங்கன்னா சாத்தான் இந்த கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்து சகலமான வஞ்சகத்தோடு அவன் வருவான் என்று எழுதப்பட்டதை நான் பார்க்கிறோம். டிசெப்ஷன், வஞ்சிக்கிற ஒரு காரியம். வஞ்சிப்பது என்றால் என்ன? அந்த வார்த்தையுடைய கிரேக்க பதத்துடைய பொருளை நான் பார்த்தேன். சரியான வழியிலிருந்து நம்மை வழி விலகச் செய்தல், நேர்த்தியான பாதையிலே சென்றிருக்கிற நம்மை வழி விலகச் செய்தல்தான் டிசெப்ஷன், வஞ்சகம். இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, தவறான பாதையில் நம்மை வழிநடத்தி பாவம் செய்யும்படியாய் செய்கிற காரியம் தான் வஞ்சகம். சரியான பாதையிலே சென்றிருக்கிற நம்மை வழிவிலக பண்ணி தவறான பாதையிலே நம்மை நடத்தி பாவம் செய்யும்படியாய் செய்து நம்முடைய பந்தய பொருளை இழந்து போகும்படியாய் செய்யப்படுகிறதான் வஞ்சகம் என்பதை அறிந்து கொள்வேன். வாலிபரை நல்லா கவனிக்கும். இந்த காலவெளியிலே உங்களுக்கு சேர்த்து சில பகுதியை இதோடு நான் சொல்ல முடியாது விரும்புகிறேன். வஞ்சிக்கப்படுதல் யாரானாலும் சரி, பிரசமனர் நானானாலும் சரி, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களானாலும் சரி, எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவாய்த்தான் எழுதியிருக்கிறார். நீங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அந்த வார்த்தையை உட்கார்ந்து வேத வசனத்தின் காரியத்தில் நான் பார்த்த வேளையில் சில வசனங்களை எடுத்து வைத்து உங்களோடு நான் பகிர்ந்துள்ளபடியாக நான் விரும்புகிறேன். ஒருவனும் அந்த வஞ்சிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த விதத்திலே வஞ்சிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் வஞ்சியாதபடிக்கு இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து
ஆண்டவர் எச்சரிக்கையாய் சொன்ன வார்த்தையை சொல்லி நான் முடிக்க முடியாது. இதுல பல பகுதிகள் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் இந்த காலவெளியில் மத்தியிலே நான் சுட்டிக்காட்ட முடியாய் விரும்புகிறேன். நான் கடந்த நாட்டில் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபம் தான், ஆண்டவரே சபைக்கு ஒருவராவது வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. இவரும் நினைக்கக்கூடாது படிக்காதவர்கள் தான் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள், ஏமாற்றம் அடைவார்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் அப்படி அல்ல. நல்ல படித்தவர்கள், புத்திசாலிகள், அறிவாளிகள் அவர்கள் தான் வஞ்சிக்கப்படுகிற நிலைமை. ஆண்டவர் சொல்லும் பொழுது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன செய்யப்படுவார்கள்? வஞ்சிக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று எழுதப்படுகிறது. அவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக காரியங்கள் இந்த பூமியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாய் நடக்கப் போகிறது. இதை நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். என்னோடு நீங்கள் ரோமன் நிருபம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பும்படியாய் நான் விரும்புகிறேன். ரோமன் நிருபம் 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை சற்று நான் தியானித்தேன். அதை குறித்து பல்வேறு வசனங்களோடு நான் இணைத்து பார்த்தேன். பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு, எல்லாம் கொஞ்சம் வாய்த்தன்னு சொல்லுவாங்க. அப்போ கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு, இன்னொரு முறை, நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறதை குறித்து என்ன செய்யுங்க? இங்கே எச்சரிக்கை, அந்த வார்த்தை போடப்படும். எச்சரிக்கை. நீங்க கொடைக்கானலுக்கு நீங்க போனீங்கன்னா பார்க்க முடியும். நேற்று தினத்தில் நான் இரவு பெரியோளத்தில் மீட்டிங் முடிச்சு வந்தோம். இரவு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற கூட்டத்தை பார்த்தா அந்த சம்மருக்கு அதுக்கும் பயங்கரமான கதை. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் பயங்கரமான கூட்டம், சரசரையாய் போகிறது போல. அப்படி போகும்பொழுது ஆங்காங்கு என்ன பலகை வைக்கப்பட்டிருக்கிறது? எச்சரி பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒலி எழுப்புக, குறுகிய வளைவு. அதெல்லாம் கவனிக்காம போனீங்கன்னா கொடைக்கானல் போய் சேர மாட்டீங்க, தரைக்கு வந்து சேருவீங்க. திருப்பி ஒண்ணும் இல்லாம எலும்பு இல்லாம என்ன செய்ய முடியும்? தரைக்கு வந்துட முடியும். ஏன்னா கவனிக்கலாம். அநேகர் அப்படிதான் ஆபத்துக்குள்ள போறது. இங்க போகாதீங்க அப்படின்னு அங்கதான் போய் பார்ப்போமேன்னு போறதுனால தான் பிரச்சனைங்க. இங்கே சொல்லப்படுவது எச்சரிக்கையாயிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் இடர்களை உண்டாக்குகிறார்கள், பிரிவினை ஏற்படுத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, அவர்களை விட்டு என்ன செய்ய விலக வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன்? ஊத்தி சொல்றேன். ஏன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்தான் அடுத்த வார்த்தையில் எழுதப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய சொல்லப்படுகிறது? ஊழியம் செய்யாமல். அந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்து, ஊழியம் செய்யறாங்க, ஊழியம் தான் செய்கிறார்கள். ஆனால் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பேசுகிறார்கள், இடர்கள் உண்டாக்கும்படியாய் செய்கிறார்கள். வேதத்திலே தேவன் எழுதி கொடுத்த உபதேசத்திற்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிக்கிறார்கள். அவர்கள் யார்? ஊழியம் செய்யறாங்க, ஆனா கர்த்தருக்கு என்ன செய்யல? ஊழியம். அதை குறித்து யோசிக்கும் பொழுது பவுலோபோசனை குறித்து நான் சற்று யோசித்தேன். 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவர் எந்த கிறிஸ்துவை குறித்து அவர் ஊழியம் செய்தார், யாருக்கு ஊழியம் செய்தார் என்பதை குறித்து வாசிக்கும் வாசிகள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம். நல்லா கவனிங்க. இன்றைக்குள்ள பிரசங்கங்கள், இன்றைக்குள்ள செய்திகள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து அல்ல, அவர் பட்ட தியாகத்தை குறித்து அல்ல, அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை குறித்து அல்ல, நமக்கும் பாடுகள் உண்டு என்கிற பாதையை காட்டி சென்ற அந்த வழியை குறித்து அல்ல, ஆசீர்வாதத்தை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்தும் பணத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை அப்படி பிரசங்கிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளே இந்த காலத்திலே வந்துவிட்டோம். பவுல் அப்படி இல்லை. பவுல் எதை பிரசங்கித்தாராம்?
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, பணக்காராக்குகிற கிறிஸ்துவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பின்பத்தான் சொல்லுகிறார். இம்மைக்காய் மாத்திரம் நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவராக இருப்போமானால் நம்முடைய நிலைமை மிக பரிதவிக்கப்பட்டதாய் போய்விடும். ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாக, உலக பிரகாரமாக, சரீர பிரகாரமாக எல்லா நிலையிலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேவன் இந்த உலகத்தில் சகல விதமான நன்மைகளையும் நாம் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அல்ல. பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை வாசிப்போம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத என்ன இயேசு? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு யூடியூப்ல அநேக பிரசங்கம் எந்த இயேசு பத்தி சொல்லப்படுகிறது? பவுல் பிரசங்கிக்காத இயேசுவை குறித்து, வேறொரு இயேசு, வேறொரு இயேசுவை குறித்து பேசப்படுகிறது. யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல செய்தி பார்க்கிறவர்கள், பிரசங்கத்தை கவனிக்கிறவர்கள் மிக கவனமாய் ஃபில்டர் பண்ணி நீங்க பார்க்கணும். வேத வசந்த அதுல பிரசங்கத்தை கேட்பதை பார்க்கிலும் உங்க பைபிள் அதிகமா வாசிங்க. தவறான உபதேசங்கள் புளிப்பு கொப்பனையாய் சொல்லப்படுகிறது. அது முழு வாழ்க்கையும் புளிப்பாக்கிவிடும். வேறொரு கிறிஸ்து இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறார். வேறொரு கிறிஸ்துவை இன்றைக்கு வேறொரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். பவுல் அந்த நாட்களே சொல்லிவிட்டார், நாங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆனால் இனி வரப்போகிறவர்கள் என்ன கிறிஸ்துவை பிரசங்க போகிறார்கள்? வேறொரு கிறிஸ்து, வேறொரு கிறிஸ்து. ஆகவே இந்த நாட்களில் நாம் எதை கேட்கிறோம் என்பதை குறித்து கவனிக்க வேண்டும். இவர்கள் யார்? நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், பிரிவினை உண்டாக்குறவர்கள், கிறிஸ்துவை விட்டு வழி விலக பண்ணுகிறவர்கள். இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் என்பது எழுதப்படுகிறது. பின்பதில் வாசிக்கிறோம். ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும். எல்லாரும் பிரசங்கம் கேட்கலாம், எதையும் கேட்கலாம். நோ, இல்லை. வேறொரு கிறிஸ்து பிரசங்கப்படுகிறார். அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த கொரிந்தியர்ல அடுத்த வசனத்தை அடுத்த வாசிக்காப்போ இல்ல நீங்க திரும்ப ரோமன் நிருபத்துக்கு வாங்க. ரோமன் நிருபம் 16-18 வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? ஊழியம் என்ற போர்வையில் இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவர்கள் ஊழியம் செய்யவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன்னா, அனுபவத்தோடு, கற்றுக்கொண்டதோடு, பார்த்ததோடு உங்கள் சூட பேசுகிறேன். அடுத்து எங்க ஊழியம் செய்கிறார்கள் சொல்லப்படுகிறது? பணத்திற்காக. வைரன்னா அங்க பணத்தை தான் மெயின் பண்ணும். பணத்திற்காகவே ஊழியம், உலக காரியங்களுக்காகவே ஊழியம். அதை இன்னும் சற்று கொஞ்சம் விளங்கும்படி நீங்க பார்த்தீங்கன்னா, பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிற ஒரு கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18 வசனம். ஏனெனில் நல்லா கவனிங்க, எல்லாம் எப்படி நடக்காங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்போ வசனத்தை மட்டும் நடக்கல, எப்படி நடக்கிறாங்களா? வேறு விதமாய் நடக்கிறார்கள். உபதேசம் ஒன்று சொல்லி இருக்க, தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லி இருக்க, இவன் நடக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் இவங்க எது பயங்கர, யாருக்கு பயங்கரா இருக்கிறாங்க? சிலுவை தியாகத்திற்கு, கிறிஸ்து கற்பித்து கொடுத்த பாதைக்கு, தேவன் வைத்து போன மாதிரிக்கு விரோதிகள். அதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், மற்றவர்களை அல்ல, வேறொரு கிறிஸ்து. அவள் கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு விரோதமாய், இன்றைக்கு பாடுகளுக்கு விரோதமாய், தியாகத்திற்கு விரோதமாய், தேவனுக்காய்
அனுபவிக்கிற சில கஷ்டங்களுக்கு விரோதமாய் பிரசங்கித்து ஜனங்களை வஞ்சிக்க பண்ணுகிறார்கள், வஞ்சனையை செய்கிறார்கள். வாசிங்க. பவுல் சொல்றாரு, இப்ப கண்ணீரோடு சொல்றப்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்கள கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள், கண்ணீரோடு சொல்லுகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய முடிவு அழிவு. இப்ப நல்லா இருக்கலாம், பார்ப்பதற்கு சிறந்தது போல காணப்படலாம், ஆனால் முடிவு அழிவு. அவங்களுக்கு என்ன வயிறா? அவங்க தேவனை என்னதான்? சத்தமா சொல்லுங்களேன், வயிறு தான். ஏன்? அடுத்த வார்த்தை சொல்றாரு, எதையே சிந்திக்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்களேன், பூமிக்கு அடுத்தவைகள். பெரிய கட்டடம், பெரிய காரு, பெரிய அந்தஸ்து, பெரிய காரியம் இருக்கிறதே பெஸ்ட். ஒருவர் சொல்லும் பொழுது சொன்னார், உலகத்தானே அப்படி இருக்கிறான், அவனே இவ்வளவு பெரிய சிறந்த கார்ல போகும்போது ராஜா வீட்டு பிள்ளையாகிய நான் எனக்கு ஏன் இருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி அவர் சொன்னார். நான் கூட அப்படிதான் யோசி. ஆமா, அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, உலகத்தானுக்கு முடிவு எங்கே இருக்கு? இங்கே முடிஞ்சிருது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்காய் அல்ல, எதற்காய் வாழுகிறோம்? தேவ ராஜ்யத்துக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக பெஸ்ட் காரை கொடுத்தா வேணான்னு சொல்ல, சோத்ரா தேவை. ஆனால் இவருடைய சிந்தனை எதற்காக? உலகத்தின் சிந்தனையே திசை திருப்புதல். எல்லாம் உலக பக்கமாய் தேவ ஜனங்களை திருப்புற எல்லாம் உலகத்தின் போக்கஸ். தேவன் தேவராஜ்யத்தை குறித்து பேசினார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வஞ்சகர்கள் ஜனங்களை வஞ்சிக்கும்படியாய், நம்மை பந்தய பொருளை இழக்கும்படியாய் போதிக்கிற போதங்கள் என்ன? உலக ராஜ்யத்தை குறித்தே பேசுகிற ஒரு காரியம். உலக ராஜ்யத்தை குறித்தே ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் சொன்னார். கொடுக்கப்படும் அல்ல, கூட கொடுக்கப்படும் சொன்னாரு. ஆனா இப்ப தேவராஜ்யம் அல்ல, உலக ராஜ்யம். உலக ராஜ்யம் கர்த்தர் உனக்கு அதை தருவார். இப்படி இன்னும் உலகத்தையே போக்கஸ் பண்ணுகிற ஒரு நிலைமை, வஞ்சிக்கிற ஒரு நிலைமை. அவர்கள் தேவனுடைய வயிறு உலகம்தான், பணம் தான், இந்த உலகத்தின் செல்வாக்கு, இந்த உலகத்துடைய அந்தஸ்து அதுதான் என்று ஜனங்களை திசை திருப்புகிற ஒரு நிலைமை. இதனால ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பூமிக்கு அடுத்தவைகளையே என்ன செய்கிறார்கள்? சிந்திக்கிறார்கள். அதே சிந்தனை. மகாபிரிய வஞ்சகம் இன்னைக்கு பிரசங்கிக்கிற ஊழியர் கூட வஞ்சிக்கப்பட்டு வந்தவன். கடந்த நாள்ல மைக் இருக்கிறதுனால மைக் ஜனங்களை ஏமாற்றுகிற நிலைமை மிகுந்த வேதனை கொடுத்தது. அப்படியானால் எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. பணத்தை குறித்து வேதம் சொல்லுகிற கணிப்பை நீங்கள் பார்ப்பீரானால் மிக முரண்பாடான ஒரு காரியம். பணம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நான் சொன்னேன், ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம எல்லாரும் நல்ல வீடுகள், நமக்கு வாகனங்கள் உண்டாயிருக்கும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் தருகிறார், இன்னும் தந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் அது நம்முடைய குறிக்கோள் அல்ல. இப்படிப்பட்ட போதகம் ஜனங்களுக்குள்ள வந்தா என்ன யோசிப்பார்? எப்படி தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறான். ஒரு சிறிய ஸ்தாபனம் தான், அதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. மிக பரிதாபமான ஒரு நிலைமை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இனிமே கவனமா இருக்கணும். வசனத்துடைய அடுத்த போது என்ன சொல்ல வாசிங்க அப்போ. வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். நயவசனிப்பு. என்னவா? நயவசனிப்பு. இந்த வார்த்தையை நான் பல வார்த்தைகளை நான் பார்த்தேன். அதுல என்ன கவர்ச்சியூட்டும் பேச்சு. இன்னைக்கு பவுல் சொல்கிறார், நான் ரொம்ப என்ன பேசுறேன், ஒரு பெரிய சாதுரி ஞானத்தோட நான் பேசல அப்படின்றாரு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் பேசுறேன், ரொம்ப ரொம்ப ஆற்றலை போல நான் பேசல. ஆனா இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி இல்லை. வஞ்சிக்கிறவர்கள், அந்த வஞ்சிக்கிறவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யல, வயிற்று பிழைப்பு. மூன்றாவது நயவசனிப்பு.
கவர்ச்சியூட்டுடைய பேசு. அவங்க பேசுற வார்த்தை கேட்டீங்கன்னா இப்பயே அடுத்த நிமிஷத்துல நம்ம கார் வந்துடும், வீடு வந்துடும் போலதான் இருக்கு. நீ சபை பாதுகாக்கப்பட வேணும், சபையின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக இவைகள் நடக்க போகிற முதல் பகுதியாக ஆண்டவர் சொன்ன காரியம் தான். வருகைக்கு அடையாளம் என்ன ஆண்டவரே? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்கள். உன் பந்தயப்பட இழந்து போவீங்க. கவர்ச்சி விடுகிற வார்த்தைகள், வசப்படுத்தக்கூடிய பேச்சு, தன்னுடைய பிரசங்கத்தினாலே தங்கள் வசப்படுத்துகிற காரியம், கவர்ச்சியூட்டி இழுத்தல், ஆவலூட்டி ஏமாற்றும் பேச்சு என்றெல்லாம் பல மொழியாக்கத்தில் எழுதப்படுகிறது. ஸ்பீக்கிங் பாலிஷ்டு வேர்ட்ஸ், ரொம்ப அப்படியே பளபளப்பான வார்த்தைகள், பாலிஷ் பண்ண வார்த்தைகளை போல பேசுகிறவர்கள். அதுதான் திரும்ப கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லு. பவுல் சொல்லுகிறார், நயவசனிப்பினால உங்களை வஞ்சித்து விடக்கூடாது. The enticing words. வாழை பிள்ளைகளுக்கு நான் இந்த இடத்துல சில காட்சி சொல்ல விரும்புகிறேன். உங்களோடு படிக்கிறவர்கள், நண்பர்கள் நயவசனிப்பான வார்த்தையை சொல்லி வருங்காலத்தை குறித்த காரியங்களுக்கு உங்களுக்கு கொக்கி போடுவார்களானால் நீங்க சுக்குண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை போயிடும். பேசலாம், நயவசனிப்பான வார்த்தையை பேசலாம், மிக கவனமா இருக்க வேணும். இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற செல்போன் உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு மிக உறுதுணையா இருக்கக்கூடிய ஒன்று. செல்போன் மூலமாகவோ எதன் மூலமாகவோ நயவசனிப்படி சிக்க வைக்கக்கூடிய, உங்கள் ஆவலை ஊட்டக்கூடிய, கவர்ச்சிட்டக்கூடிய வார்த்தையில சொல்லலாம். எச்சரிக்கையா இல்லைன்னு சொன்னா வருங்காலங்கள் பாழடைந்து விடும், உங்களுடைய வருங்காலங்கள் சீரழிடும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சோ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம், ரொம்ப கவர்ச்சிகரமாய் பேசுகிற காரியம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவள் பேசுகிற பிரசங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே கவர்ச்சி விடுற பிரசங்கங்கள். பவுல் அப்படி பிரசங்கம் பண்ணல, அவர் சொல்லல, நான் சாது ஞானத்தினால பிரசங்கம் பண்ணலப்பா, பைத்தியக்காரனை போல பேசுகிறேன்னு சொல்கிறார். கவனமாய் காணப்பட வேண்டும். இதை நான் யோசிக்கிற வேளையிலே எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் வஞ்சிக்கப்பட முடியும் என்பதை குறித்து நான் சற்று யோசித்தவில்லை. ஆண்டவர் யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை சற்று நான் வேறு சொல்லி விரும்புகிறேன். ஏமாற்றம் என்பது திறமசாலி என்றால் அல்ல, பெரிய பக்திமானா இருக்கிறேன் என்பது அல்ல, எவரையும் ஏமாற்றப்பட முடியும். யோசுவாவின் புத்தகம் திருப்பங்கள் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பினானால் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரிக்க சொல்கிற வேளையிலே எல்லாரையும் அழித்தோடும்படியாய் சொன்னார். ஒவ்வொன்றாய் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள், ஒவ்வொருவராய் ஜெயித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது கேள்விப்பட்ட கிபியோனரை குறித்து அங்கே எழுதப்படுகிறது. இவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் தந்திரமான யோசனை பண்ணினார்கள் என்று 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதி போல காண்பித்து, கவனிங்க, பழைய ரெட்டு பைகள், பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்தி, தங்கள் கழுமையை ஏற்று பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகள், தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்கள், எல்லாம் பழசு. ஆனா இந்த காலத்தில் காட்டுறதுல என்ன தெரியுமா? புதுசு. இந்த காலத்தில் காட்டுறது என்னது? புதுசு. ஆண்டவர் இப்படி பண்ணுகிறார் பாருங்கள், அப்படி பண்ணுகிறார் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் பழச காட்டினாங்க. பழச காட்டிட்டு யோசுவாவிட்ட வந்து சொன்னார்கள், உமக்கு நாங்கள் அடிமைகள், கேள்விப்பட்டோம், எல்லா செய்தியை கேள்விப்பட்டோம், உமக்கு நாங்கள் அடிமைகள். கேட்கிற, நீ யாருப்பா, நீ எங்க இருந்து வர்றீங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தை நீங்க பாருங்க, அந்த என்டைசிங் வேர்ட்ஸ், இழுக்கத்தக்கதான வார்த்தை, கவர்ச்சி ஊட்டுகிற காத்தை, சிக்க வைக்கிற வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார்கள், உங்களிடத்தில் வர 12ஆம் வசனம் வாசிக்கிறோம், நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழிப்பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்படி இதோ என்ன செய்யாங்க போச்சு, இந்த திராட்சரச துருத்தியில நெருப்பையில புதிதாக இருந்தது,
இதோ கிழிஞ்சு போயிடுச்சு, எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சங்களும் நெடுந்தூர பிரயாணத்தின் என்ன செய்யாங்க பழசா போச்சு. நான் யோசிச்சேன், கிட்டத்தட்ட இரவு 1 மணி வரையும் உட்காந்து ஜோம் பண்ணி ஆயத்தம் இரவு 1 மணி மேல தான் படுத்தேன். இன்னைக்கு என்ன, இப்பயே உங்க செல்போன்ல சார்ஜ் ஏறுது, காசு வருது, எல்லாம் நீங்க நடக்குது. யோசிச்சு பாருங்க. சொல்லலாம் எல்லாம் அன்னைக்கு. இதை யார் நம்பிட்டது? யோசா சாதாரணமான ஆள் அல்ல. கவனிங்க, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பெரிய ஸ்தானாதிபதி, எத்தனை பேரை ஜெயித்து அடித்தவன், யுத்த வீரன், நம்பிவிட்டான். அது பிறவன் சொல்றான், 3 நாள் கழிச்சு பார்த்தா அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. 28ஆம் வசனத்துல யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே இருக்கும்போது நான் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? வஞ்சித்தது என்ன? ஏமாற்றப்பட்டு விட்டான். இந்த காலவெளியிலே நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய அறிவு அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, தேவ கிருபைதான் நம்ம எல்லா வஞ்சகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வேத அறிவு அல்ல. அதை யோசிச்சேன், இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவரே கிருபைப்பா, நீங்க பாதுகாக்கணும் ஆண்டவரே, நீங்க பாதுகாக்கணும் ஆண்டவரே. வஞ்சிக்கப்பட்டு போகும், ஆனால் நம்முடைய பந்தய பொருளை இழந்து போவோம். இவ்வளவு நாட்கள் ஓடின ஓட்டத்தை வீணாய் போய்விடும். என்னளவாய் பேசுகிறார்கள். அது பார்த்தீங்கன்னா அந்த 9 சொல்ல, அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியும் அவர் ஏத்திலே செய்த யாவையும் எல்லா ராஜாக்களும் செய்தவர்களாக கேள்விப்பட்டோம். நம்ப தகுந்த வரையில் சொன்ன பாருங்களா, அப்படியே கவர்ச்சிகரமாய் பேசி சிக்குண்டு போனார்கள். சிக்குண்டு போனான். காரணம், கர்த்தருடைய வாக்கை கேளாமல் என்று எழுதப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருக்கு சொன்ன உபதேசம் என்ன, அவர் ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறாரு என்பதை யோசுவா என்ன செய்யல, கேட்கல. அதைத்தான் 14 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வாக்கை என்ன செய்யல, கேட்கல. நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு விருப்பம் இல்லை. உபதேசங்களை கேட்பதற்கு அவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். நான் கடைசியில் தான் சொல்லி முடிக்க போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லா விதமான நய வசனிப்பில் இருந்தும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கவர்ச்சி ஊட்டுகிற வார்த்தைகள், கவர்ந்திருக்கக்கூடிய வார்த்தைகள், ஏற்கனவே கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு வேறே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை அல்லாமல் வேற இயேசுவை பிரசங்கிக்கிற ஒரு நிலைமை. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 2வது சொல்லப்படுகிறது, தந்திரமுள்ள போதகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தந்திரமுள்ள போதகம், வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான போதகம் என்று எழுதப்படுகிறது. வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம். அநேக போதகர்கள் போதிக்கிற காரியம் அதுதான், தந்திரமாய் போதிக்கு. அதுல ஒரு முடியாக்கத்தில் நான் பார்த்தேன், பரிசுத்த பைபிள்ல புது புது காரியங்களை கற்பித்தல். சொன்னாராம், அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்பாடு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற வெளிப்பாடு இருந்திருக்குமானா அவர் அன்றைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லைனாராம். அதான் அவர் சொன்னார், அப்பா நான் போன பிறகு வானத்திலிருந்து இறங்கி ஒரு தூதன் சொன்னா கூட எழுதப்பட்ட இதை அல்லாமல் வேற ஒன்றை என்ன சொல்ல நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் அன்னைக்கே சொல்லிக் கொண்டு போனார். அவருக்கு வெளிப்பாடெல்லாம் போச்சான். இல்லைன்னா அவளை கஷ்டப்பட்டிருக்க மாட்டாராம், உபத்திரப்பட்டிருக்க மாட்டாராம், பாடுபட்டிருக்க மாட்டாராம். என்ன பரிதாபமான நிலைமை. புது புது காரியங்களை போதித்தல். இந்த நாட்கள் தான் ஆண்டவர் உபதேசம் வெளிப்படுத்துகிறார், தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களுக்கு வித்தியாசமாய் தேவன் ஒரு நாள் ஒன்று போதிக்கிறது இல்ல. தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். கத்தோலிக்க பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மொழியாக வாசேன், கைதேர்ந்த ஏமாற்று வித்தைகளாம். அவங்க போதகம் எப்படின்னா கைதேர்ந்த ஏமாற்று வித்தைகள். அதில் தேர்ந்து போயிருக்கிறது, எப்படி யாரை ஏமாத்தணும் தெரியும், எந்த விதத்தில் விளைவிக்கணும் தெரியும். கர்த்தரை காத்துக் கொள்வாராக. இந்த கால்வழி ஜெபலாத ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் சபையை நீ பாது. பெருந்திரள் கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு போகுது.
திரள் கூட்டம் ஐத்தம் வாசிக்கிற வயசுல அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆனா ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனம் தேவனுக்கு மனவாட்டியாக தேவன் வரும்பொழுது வாரும் கர்த்தர் இயேசுவே வாரும் என்று இந்த உலகத்திலே அவருக்காய் பாடுகளை சகித்து எதுவராலும் சரி தேவ ராஜ்யம்தான் என்று சொல்லுகிற உன்னதத்தை நோக்குகிற ஒரு கூட்டத்தை தேவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நான் நீங்கள் காணப்படுவோம். அந்த பரிசுத்த பவனியிலே இன்னைக்கு பரிசுத்த பாடினால், ஆண்டவரே நான் ஒரு அங்கத்தினாலே காணப்படணும், அப்பா நான் ஒரு அங்கத்தினாலே காணப்படணும், ஆண்டவரே அந்த பவனியில நான் இருக்கணும் ஐயா, உன்னோடு கூட இருக்கணும் காணப்படணும். உலகத்தின் மேன்மைகள் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்த நான் பவுல் அப்போஸ்தலன் அவனே எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டான். காரணம் கிறிஸ்துவின் மேன்மைக்காக. தந்திரமுள்ள போதகம் கேட்பதற்கு சுவையாயிருக்கக்கூடிய காரியம். அடுத்த ஆண்டவர் சொல்லும் பொழுது வார்த்தை சுருக்க ஒரு முறை மத்தேயு 24:5 வாசிப்போம். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு, நல்லா கவனிங்க, வஞ்சிக்கிறார்கள். எப்படின்னா அவருடைய நாமத்தை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னார். யார் சொன்னதுன்னு சொல்றாங்க? கர்த்தர் சொன்னார். அதுக்கு மேல யாருமே கேட்க முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நாமத்தை தரித்துக் கொண்டு, என் நாமத்தினாலே. பிசாசு வஞ்சிக்கிறவன், தந்திரமுள்ளவன். ஆவே இப்படிப்பட்ட நிலைமையை திசை திருப்பதை பார்க்கிறோம். சண்டே ஸ்கூல்ல பிசாசு அப்படியே கருப்பா இருந்து வால்லாம் வச்சு அந்த மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டு அப்படி வர்ற மாதிரி பிசாசு சர்ச்சுக்குள்ள வந்தா உங்க வீட்டில் வந்து கதவை தட்டினா திறப்பீங்களா? திறக்க மாட்டீங்க. ஏன்னா யாரும் தெரியும், நமக்கு பிசாசுன்னு தெரியும். இல்லை, அப்படி வர மாட்டான். போதகமாக தான் தவறான உபதேசங்கள், உலக பிரசித்தி பெற்றவர்கள், டிவியில பிரசித்தி பெற்றவர்களா இருக்கலாம். நல்லா கவனிங்க, மிக கொடிய காலத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எத்தனை காலங்கள், கிறிஸ்துவை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு நமக்கு நாட்கள் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இந்த ஆண்டிலே ஒரு கூட்டத்தாருக்கு தேர்தலுக்காக ஜெபிக்க கூடாது என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, நடக்கிற காரியத்தை சொல்றேன். தேர்தலுக்காக ஜபத்தை நீங்கள் நடத்தக்கூடாது என்ற கட்டளை இந்த நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் உண்டான காரியம். அப்படி இருக்கும்பொழுது வர காலக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கப்போ தெரியாது. ஆனால் நான் நீங்கள் கிறிஸ்துவை பெற்றோமானால் பரமராஜ்யத்துக்கு பங்குள்ளாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் அசைக்க போகிறார். ஏதோ ஒரு காலத்தை வாழ்ந்து நினைக்கூடாது. மிக கொடிய காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்டில் வந்திருக்கிறோம். எக்கால சத்தம் கேட்கக்கூடிய நாட்களுக்குள்ளாய் வந்துவிட்டோம். அதற்குள்ளாக ஒரு கூட்டத்தை வஞ்சிக்க முடியாய் கள்ள போதர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் விளங்கி இன்பமான வார்த்தை பேசி தங்களை வசப்படுத்திக் கொண்டு போகிறார்கள். தான் எப்படி ஆயினும் சாத்தான் ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது என்பதற்காக அறிந்தவளாக நான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து மத்தேயு 24:14 வாசிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள், எனக்கு உங்களுக்கும் வேதம் சொல்கிறது, உறுதியான தீர்க்கதரிசன வார்த்தை ஒன்று நமக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள், அப்போஸ்தலருடைய உபதேசம், அதன்மேல் சபை கட்டப்பட்டிருக்கிறது. வேசில் வாசிக்கிறோம், கிறிஸ்து மூளைக்குள்ளாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பதுடைய அஸ்திவாரத்தின் மேல் தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை உடைத்து தள்ளுகிற நிலைமை, இன்னைக்கு அந்த அஸ்திவாரத்தை தகர்க்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உண்டாயிருக்கிறது. அவை நான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். சபைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த வார்த்தையை சொல்லும்போது வேதனையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்த விதத்தில் சத்தியத்தை பேசினவர்கள், சத்தியத்துக்காக நின்றவர்கள் இன்னைக்கு உலக பக்கமாய் திரும்பி விட்டார்கள். மிக பெரிதான நிலைமை. ஒரு வசனத்தை சொல்லி நான் நீங்களும் எப்படி இல்லாவிட்டால் என்ன ஏற்படும் என்பதை ஆண்டவர் எச்சரிக்கையாய் சொன்ன வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லா வேத திருப்போம், 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தை திருப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் வருகை குறித்தான் எழுதி கொண்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் அந்திக்கிறிஸ்துவின் வருகையை பற்றி அவர் எழுதுகிறார். எழுதிட்டு 9, 10, 11 வசனங்களை, 12 வசனம், 4 வசனங்களை நிதானமாய் வாசிக்கிறேன்.
சற்று கவனமாய் கவனியுங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, அதாவது அந்திகிறிஸ்துடைய வருகை, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். யாருக்குள்ளே எழுதப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே. யார் இவர்கள்? கிறிஸ்துவ பின்பற்றவங்க தான், பிரசந்த கேட்கிறவங்க தான், தவறான பாதையிலே போகிறார். அடுத்து எழுதப்படுகிறது, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால். என்ன எழுதப்படுகிறது? எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை மேல அன்பு இல்ல, வேதத்தை நேசிக்கல, தேவனுடைய வசனங்கள் அவள் பிரியமாயில்ல, சத்திய வசனங்கள் அவளுக்கு பிரியமாயில்ல, அதான் எழுதப்படுகிறது. அதனால அப்படி நடக்கும் அப்படின்னு எழுதிட்டு, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ள நினைச்சுவாராங்க அனுப்புவார். யாரை அனுப்புறதா? சத்தமா சொல்லுங்களேன். தேவன். ஏன் தெரியுமா? சத்தியத்தை விரும்பல, வேதத்தை பிடிக்கல, உபதேசத்தை விரும்பல, வசனங்களுடைய கண்டிப்பு உங்களுக்கு பிடிக்கல, வசனத்து மேல பிரியம் இல்ல, உலக காரியம் தான், உலக ஆசீர்வாதம் தான் வேறுபடிய தேவனுடைய வார்த்தை வேண்டாம், தேவனுடைய சத்தியம் வேண்டாம், தேவனுடைய உபதேசம் வேண்டாம். அதனால ஆண்டவரே அவளை வஞ்சகத்துக்கு அனுப்பிவிடுகிறாராம். மிக பரிதாபமான ஒரு வார்த்தை. இந்த காலவெளியில் நானும் நீங்களும் நாட்டில் இருக்கிற வஞ்சகங்கள், இனி வரப்போகிற பலவிதமான வஞ்சங்களை தப்பிக்கணும். நம்ம கையில் இருக்கிற வேத புத்தகத்தை அதிகமாய் நேசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை நேசிப்போம், வாசிப்போம், கீழ்ப்படிவோம். அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் தான் நமக்கு சபைக்கு அஸ்திவாரம். இன்னைக்கு சொல்லப்படுகிற வெளியிலே டிவியில சொல்லப்படுகிற உபதேசம் அல்ல, பிரசங்கியார் உபதேசிக்கிற உபதேசங்கள் அல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்ட, புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட, எபேசியரிலிருந்து பிலிப்பியர், கொலோசியர், கலாத்தியர் எல்லா நிறுவனம் சொல்லப்பட்ட உபதேசங்கள், அதுதான் சபைக்கு அஸ்திவாரம். அதான் வேதம் சொல்கிறது, அஸ்திவாரங்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? இப்பொழுது நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. அஸ்திவாரத்தை சத்துரு தகர்த்துக் கொண்டிருக்கிறான். அப்படியானால் நீதிமான் என்ன செய்வான் என்று எழுதப்படுகிறது. அது ஒரிஜினல் டெக்ஸ்ட். நீதிமான் என்ன செய்ய வேண்டும், அதான் கேள்வி. அங்க இருக்கிற வேண்டிய வார்த்தை. அப்போஸ்தலர் காலத்திலே போடப்பட்ட அஸ்திவாரங்கள் உடைக்கப்படுகிறது. நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேணும். அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட வார்த்தையில் விசுவாசிக்கணும். தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை, அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள், பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நேசிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த நாட்களில் நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடும். அவை எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு வெளியேற பெற்ற வார்த்தைகளை தேவன் தந்துகிறார். வெளியேற்பட்ட வேத வசன கர்த்தர் எழுதி கொடுத்துகிறார். எவ்வளவோ சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம், வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், வசனங்களை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் உபதேசத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து யூதாவின் புத்தகம் வரைக்கும் திரும்ப 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 வாசிப்போம். தேவையான குடும்பத்தில் எப்படி நடக்க வேணும், சபையில் எப்படி நடக்க வேணும், அதான் சொல்லப்படும். சபை கூட விட்டு விடாதீங்க. ஆனால் இன்னைக்கு அநேக பேர் அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி விருப்பம் இல்லை. அதான் நஷ்டமடைவது சபை அல்ல, சபைக்கு வராதவர்கள் தான் நஷ்டமடைய போகிறார்கள். சமுதாய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேலை செலுத்த எப்படி நடக்க வேண்டும், எல்லா காரியத்தையும் தேவன் உபதேசமாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய நிலைமைகள் எந்தெந்த காரியத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்கிற உபதேசத்தை தேவன் புதிய ஏற்பாட்டில் எழுதி கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதான் நமக்கு அஸ்திவாரம்.
அஸ்திவாரங்கள் நிர்மூலமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மிகுந்த பாரத்தோடு சொல்லுகிறேன், எளிதாய் பேசுகிறார்கள், எளிதாய் உபதேசங்கள், ஜனங்களை திசை திருப்பக்கூடிய நிலைமை, ஜனங்களுக்கு செவி கிணிய காரியங்கள், கவர்ந்திருக்கக்கூடிய காரியங்கள். ஆனா நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்காது. அவள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு பொய்யை தேவன் அனுப்பார். விசுவாசி முடி செஞ்சிருவாராம். அப்படி விட்டார்னா there's no remedy at all. அதுக்கு பிறகு மாற்றே கிடையாது. ஆண்டவர் விட்டுட்டான்னு சொல்லுங்களேன், முடியாது. அதை குறித்து யோசிக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம், வெறி நாய் கடிக்கிறது சிலரை. உடனடியாக இந்த நாட்களில் ரொம்ப அவேர்னஸ் இருக்கு, ரொம்ப ஊசி போடுகிறோம், எந்த நாய் கடித்தாலும் ஊசி போட்டு அதை பாதுகாப்பானோம். ஆனால் அந்த நாட்கள் அப்படி இல்லை, அந்த நாட்கள் அந்த சூழ்நிலை இல்லை. அதனால நடந்த சம்பவம் என்ன, வெகு நாளைக்கு பின்பு அந்த கிருமி உள்ள இருக்குமானால் ரேபிஸ் என்கிற நோய் பற்றும். அது அந்த வியாதி அது ஆரம்பிச்சுன்னா there's no remedy at all. அது பிறகு என்னுமே செய்ய முடியாது. அதே போல தான் அந்த காரியம். ஆண்டவர் நம்மளை விட்டுட்டார் சொன்னா ரொம்ப கஷ்டம் நிலைமை. இதே இந்த உலகத்தின் நன்மைகளால் நம்ம ஏற்பட்டோம், நம்ம தருவார், நிச்சயமா தராம இருக்க மாட்டார். நான் சொன்னேன், நம்ம அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மையும் தருகிற, சம்பூர்ணமாய் தருகிற தேவன் என்றுதான் பவுல் நம்முடைய தேவனை சொல்றார். அவர் தருகிறார். ஆனா அது எல்லாம் இருந்தாலும் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியம். எல்லாம் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்தை இழந்துட்டானா மிக பரிதாபம். நித்தியமாய் நரகத்தில் வேதனைப்படுகிற இடம், அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துல காலகாலமாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, ஐஸ்வரனை பார்த்தப்பா கொஞ்சம் நினைப்பா, லாசர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நினை, நீ பூமியில எவ்வளவு சம்பரமாய் வாழ்ந்த அதை கொஞ்சம் நினைச்சு பாரு, இப்ப நீ அனுபவிக்கிற, அவ்வளவுதான். அதனால பணக்காரனா இருந்தானால பரலாம், அவன் பரலாம் அங்க போல மனம் திரும்பாதனால போனான். கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவே நாட்களில் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எல்லா தேவசத்தை எழுதிப்போமா, ஆண்டவன் நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சபையாகிய மனவாட்டிக்காய் தேவன் வரப்போகிறார். மனவாட்டியை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சபையை தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த காலங்களில் மிக பெரிதாமல்ல வேதனைக்கக்கூடிய காரியங்கள். ஆனா வேதவாசி இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டு சொல்றார், நடக்காதுன்னு சொல்ல, இது நடக்கும். நீ உன்னை காத்துக்கொண்டு சபைக்கு எச்சரிப்பு கொடு, சபையை காத்துக்கொள்ளபடி ஆச்சு என்று சொல்லி ஆண்டவர் பாரப்படுத்தினார். அது அந்த காலில் இந்த வார்த்தை உங்களோடு பேசினேன். ஒரு பகுதியை தான் உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையா இல்லைன்னா நம்ம பந்தய பொருளை இழந்து போவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில இவ்வளவு நாள் இப்படி வாழ்க்கையின் காரியங்களா ஒன்று போதுவோம். தேவனுடைய பிள்ளையே, நான் சொன்ன தேவன் ஆசிர்வதிப்பது அதெல்லாம் மாறாத உண்மை. அது எந்த விதமான மாற்று கருத்தை இல்லை. வாழ்ந்து சுயித்திருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றான் தேவனுடைய விருப்பம். நம் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் நிறைவாய் இருக்க வேண்டாம் தேவனுடைய சித்தம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில வஞ்சிக்கப்படுகிற காரியம் சொன்னேன். எவ்வளவோ நல்ல தேவனுடைய வார்த்தையை கட்டப்பட்டவன், மிஷனரி பாரம் கொண்டு மிஷனரி தாகத்தோடு வாழ்ந்தவன். அன்னைக்கு தலைகளாய் மாற்றப்பட்ட தலைகளாய் மாற்றப்பட்ட என்ன துணிச்சலோடு இந்த வார்த்தையை சொல்லுவது மனுஷன் பார்த்து ஆண்டவர் எப்படி போட்டு இருக்கிறாரு, எந்த விதத்துல பிசாசு இடம் கொடுத்திருக்கார் என்பதை குறித்து தான் யோசித்து வேறொரு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அவர்கள் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். பாடுகள், கஷ்டங்கள், இயேசுவை தியாகம் ஏற்கு எதிராளியாக இருக்கிறார்கள். நாட்டிலே பவுல் சொல்லிட்டு போயிட்டார், வயிற்றுக்குதான் வயிறுதாவுடைய தேவன், பூமிக்கு அடுத்தவள்தான் உலகத்தின் காரியம் அவருடைய சிந்தனை இல்லை. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்கு உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்கு உண்டாகட்டும். தேவ சித்தத்தை செய்வதும்
பரலோக பிதாவின் சமூகத்தில் எப்ப நான் போவேன் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டாகட்டும். தயவு செய்து யூடியூப்லயோ வாட்ஸ்அப்லயோ வருகிற தேவையற்ற உபதேசங்களை தயவு செய்து பார்க்காதீங்க. அது ஹூக், மீன் பிடிப்பதற்கு எப்படி நயவசரிப்பு என்பதற்கு இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஹூக், மீன் பிடிப்பதற்கு போடப்படுகிற ஹூக்கை போல முன்னால் அழகு அதுக்கு தேவையான ஆகாரம் மாட்டப்பட்டிருக்கிறது, நயவசரிப்பா இருக்கிறது, பார்ப்பதற்கு வசீகரமாக இருக்கிறது. பிள்ளைகளே கவனிங்க, பழகிற நண்பர்கள், உங்களோடு படிக்கிறவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் நயை போட்டுகிற வசனத்தை வார்த்தையில சொல்லலாம். எதிர்காலத்தை பாலாக்குவதற்கு விட்டு கொடுத்துருக்காங்க. நயவசனிப்பு, ஏமாற்றுகிற வார்த்தைகள், கவர்ந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள், நலம் போன்ற வார்த்தைகள் மூலமாக உங்களை வசப்படுத்த முயற்சிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்காய் வாழுங்க. எதிர்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது, உடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. பேப்பர்ல வாசிக்கிறதையோ வாலிபுடைய வாழ்க்கையை சீரழிந்து போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. நயவசனிப்புள்ள வாலிபுடைய வார்த்தையை கேட்டு தன் வாழ்க்கையை பாழாக்கிக் கொண்டார்கள். தேவனை ஆசீர்வாதத்தை எழுதுகிறார்கள். வேண்டாம், கவனமா இருப்போம். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று சொல்லலாம். ஏமாந்திர வேண்டாம். கடைசியான ஒரே வார்த்தை, சத்தியத்து மேல அன்புள்ளப்பா. ஏற்கனவே உபதேசிக்கப்பட்ட வசனத்தை அவர்கள் விருதமாய் பேசுகிறார்கள். அஸ்திவாரங்கள் நிர்மலமாகிறது, அஸ்திவாரங்கள் நிர்மலமாய் கொண்டிருக்கிறது. சபைக்கு அஸ்திவாரம் அப்போஸ்தலருடைய உபதேசம் தான். அப்போஸ்தலருடைய உபதேசம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்ன பவுல் சொன்னார், நான் போன பிறகு வானத்திலிருந்து ஒரு தூதன் எனக்கு சொன்னாலும் நான் சொன்னதே தவிர வேறொன்றும் இல்லப்பா. எத்தனை புது புது உபதேசங்கள், புது புது நவீனமான காரியங்கள், கவர்ச்சிகரமான பேச்சுக்கள். காலவழியில் ஆண்டவரே, இன்னும் வேதத்தை அதிகமான வாசிப்போம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நாங்கள் பின்பற்றுவோம். ஆண்டவரே, வேறொரு இயேசு அல்லப்பா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நாங்கள் பின்பற்றுவோம். உம்முடைய பாதையில் நீர் காட்டி தந்த வழியிலே நாங்கள் நடப்போம். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நான் உறுதியாய் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, ஏற்படும் வேதத்தை மேல அன்புள்ளவர்களாக, சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமானா உலகத்துல எந்த காரியம் வந்தாலும் சரி அசைக்க ஆறாத முடியாது. மனவாட்டி என்ற ஒரு கூட்டத்தோடு நான் நீங்கள் இணைக்கப்பட முடியும், வஞ்சிக்கப்பட முடியாது, தெளிவுள்ளதாய் காணப்படுவோம். கேட்ட வார்த்தை ஒப்படுத்து கத்திரபடியே கிருபையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எல்லாரையாமாய் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்த்த ஜெபம் பண்ணுவோம். ஓ ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும், சபையை காத்துக்கொள்ளும், விசுவாசை காத்துக்கொள்ளும். சொல்ல தயவு செய்து கேளுங்க, தயவு செய்து ஆண்டு கேளுங்க. மிக கொடிய காலம், மிக கொடிய காலம், மிக பொல்லாத காலம். ஓ கண்ணுக்கு எதிர காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. காதுகள் கேட்க அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள் வழி தவறி போகிற காரியத்தை பார்ப்பது மிக துக்கமான ஒரு காலம். ஹல்லேலூயா. ஓ எல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நடக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம சத்தியத்தை விசுவாசிப்போமானால் நம்முடைய அஸ்திவாரங்கள் பாதுகாக்கப்படும், நம்முடைய அஸ்திவாரங்கள் பாதுகாக்கப்படும், நம்முடைய அஸ்திவாரங்கள் பாதுகாக்க வேண்டும். நீதிமான் என்ன செய்ய வேண்டும்? நீதிமான் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தில் அடிப்படையில் வாழ வேண்டும், அஸ்திவாரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஓ ஆண்டவரே, இருக்கிறதாகப்பான் சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடுவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தோணித்திடவே, ராஜனே
சீக்கிரமா வர போகிறார். அதுக்கு ஒரு பெரிய அடையாளம் தான். ஏராளமான பேர் வஞ்சிக்கப்பட்டு வஞ்சக போதனை பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அடையாளம், ஆண்டு சொன்ன மிக முக்கியமான அடையாளம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிற நாம் மனவாட்டி என்ற இடத்துல உன்னோடு நான் சேர்க்கப்படப்பா. எந்த விதத்திலும் நான் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. என் சபை விசுவாசம் எந்த விதத்தில் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. நான் சத்தியத்தை நேசிக்கிறவனாய், அப்போஸ்தலருடைய அஸ்திவாரத்தை நான் உறுதிப்படுத்துகிறவனாய், வேத வார்த்தைக்கு நான் கீழ்ப்பனாய் காணப்பட சொல்லி ஒவ்வொரு நாள் செபித்து கர்த்தரை பாதுகாத்துக் கொள்வார். கண்ணிமை நேரத்திலே நாம் அருவமாக்கப்பட்டு அவரோடு என்னென்று வாழ்வோம். அப்படி இல்லாதவர் கொண்ட ஜனங்கள் ஆக்கிரமிப்புள்ளாக்கப்படுகிறார்கள், நித்திய நரகத்திலே தள்ளப்பட போகிறார்கள். நான் நீங்களும் சத்தியத்திற்காய் வாழ்ந்து சத்தியத்தை நேசித்து தேவனுக்காய் ஜீவிப்போமானால் ஒரு சின்னப்பொழுதிலே உரிமைப்படுதலே நான் நீங்களும் அருள்வாக்கப்பட்டு கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, பாடுகள் இல்லாத அந்த ராஜ்யத்திலே ஆண்டாண்டு காலம் அவரோடு நான் வாழ்ந்து செய்ய போகிறோம். இந்த உலகத்துல கொஞ்ச கால பாடு, இந்த உலகத்துல கொஞ்ச கால கஷ்டம், கொஞ்ச கால உபத்திரவம், நித்தியமாய் கனமகிமை அடைய போகிறோம். அந்த உணர்வோடு நம்ம வாழ்வோம். பரலோகத்தின் பிதாவே, தர்மையான காலவிடைக்காய் சொல் அன்றுவரே, இந்த நாட்களில் வருகைக்கான அடையாளங்கள் வெகு விரைவாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறப்பா. மிக முக்கியமாய் தெரிந்து கொள்ளப்படப்பட்டவர்களும் பெரிய பெரிய ஊழியர்களும் வஞ்சிக்கப்பட்டு அநேகரை வஞ்சனைக்குள்ளே நடத்துகிற ஒரு நிலைமைக்குள்ளே நாள் வந்துவிட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம். எங்களை தாழ்த்தப்படுகிற ஆண்டவரே, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பின்பற்ற அப்போஸ்தலராய் போடப்பட்ட அஸ்திவாரத்தின் மேல் நாங்கள் உறுதியாய் காணப்பட, சத்தியத்தை நேசிக்க, சத்தியத்தை நான் விசுவாசிக்க, வேத வசனத்தையே நாங்கள் பற்றிக்கொள்ள உதவிச்சப்பா. எல்லா விதமான வஞ்சகங்கள், கள்ளத்திற்கு திசையின் போதனைகள், கபடான வேலையாட்களுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் எங்களையும் எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் சொல்லுகிறோம். வருகையில் ஆண்டவரே, உம்மோடு கண்ணிமைப்படுவதே மர்வமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதாய் இந்நாட்டில் வைத்து உதவி செய்யும்.
நாட்டில் கொஞ்சம் உபத்திரவம், கொஞ்சம் பாடுகள், கொஞ்சம் உமக்காக இந்த உலகத்தில் பட்டாலும் நித்திய கனமைமையினால் பெறப்போகிறோம் என்ற விசுவாசத்தோடு இந்த உலகத்தின் காரியத்தை மேல் அல்ல ஆண்டவரே, உண்மையிலே கண்களை வைத்து ஜீவிக்க எனக்கு உதவி செய்ய ஜீவிக்கிறோம். இரண்டாவது ஆசிரியம் எங்கள் சபையை சார்ந்த வெளியிடத்தில் வெளிதேச எல்லா பிள்ளைகளுக்கும் ஜீவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, வரப்போற மே மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் காணப்படுவதை செய்யும். உமக்கே நாங்கள் சகல கனத்தை மேலும் துதியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கும் நல்ல பிதாவே. ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீமை செய்ய முடியாது, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சபை